ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் பேலேமோன் 1வது அதிகாரம் 6வது வசனம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். நம்மிடத்துல இருக்கிற விசுவாசம் பயன்படும். விசுவாசம் எப்படி பயன்படும்? நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக என் பாவத்திற்காய் மரித்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார், மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி வல்லமையோடு இருக்கிற தெய்வத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துகிறோமா? பிறரோட வாழ்க்கையிலும் நம்ம பயன்படுத்தணும். அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து, அந்த விசுவாசத்தை கிரியையாய் நம்ம செய்து நம்ம வாழ்க்கையிலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். பிறருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு எப்படி ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பினாரோ அதே தேவன் இன்றைக்கும் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசித்து வியாதியின் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜெபித்து அந்த விசுவாசத்தை பயன்படுத்தணும். அன்றைக்கு லாசருவை எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உள்ளத்துல விசுவாசத்தை மாத்திரம் நம்ம வைத்திருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து பிறருக்காய் ஜெபித்து அதை பயன்பட செய்யணும். அந்த விசுவாசத்தை பலனை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்றையிலிருந்து நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயன்பட செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கும் போது ஆண்டவர் போஷிப்பார் என்று விசுவாசித்து அதை பயன்படுத்துங்கள். பிறருக்கு குறைவுகள் வியாதிகள் இருக்கும்போது அவர்களுக்கும் உங்கள் விசுவாசம் பயன்படும்படி செய்யுங்க. விசுவாசத்தை உள்ளத்தில் மாத்திரம் வைத்திருப்பது பிரயோஜனம் அல்ல. அந்த விசுவாசத்தை பயன்பட செய்யுங்கள். அதை கிரியாய் செய்யுங்கள். ஜெபத்திலே அதை அறிக்கை செய்யுங்கள். அற்புதங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென்.